குற்றச்சாட்டு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக இருக்கிறது. திமுக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக். அதாவது நாமும் ஊடகங்களில் பார்த்தோம், ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லி இருக்கிறது. அது என்ன, அதில் அவங்க விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு, என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாம் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது நிலைப்பாடு. அதாவது 52 2004 வரை 8 முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2004க்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள், புகார்கள், வாக்கு திருட்டு என்றெல்லாம் புகார்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று 65 லட்சம் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதால்தான் நீதிமன்றம் வரை, உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒருங்கிணைப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பதான மழை காலம் தொடங்கி இருக்கு, எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திருந்து பார்த்து சொல்லணும். நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சிகள் அப்பா மக்கள் கொண்டிருக்கிறார். எதை தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும், சரியாக நடந்தால் அதை பாராட்டுவதும் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இதுல உடனே கூட்டணிக்கு போயிடுவீங்க, அந்த பக்கம் சாயிறாரு இந்த பக்கம் சாயிறாருலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம், இல்லை என்றால் அதை எதிர்ப்போம். அதெல்லாம் பொறுமையா பாருங்க, பொறுமையா இருக்கு.